நேரம் பார்த்து பழி வாங்குறீங்கல்ல. அப்போ நீ எங்களுக்கு பண்ணியே, அதுக்கு பேர் என்ன? இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. வேணும்னா உங்க அப்பாவை காப்பாத்தி கொடுக்கறேன். தயவு செஞ்சு அதை மட்டுமாவது செய்யுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். சரி, உங்க அப்பனை கடத்தி வச்சிருக்கிறது யாரு? ஆளு யாரெல்லாம் தெரியாது, ஆனா போன் நம்பர் இருக்கு. இந்தாங்க. ஆட, இது நம்ம கஜா. ஹலோ. டேய் கஜா. அக்கா சொல்லுங்கக்கா. நீ ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்கல்ல? ஆமாக்கா. அந்த ஆளு நமக்கு வேண்டியப்பட்ட ஆளுதான். சரிங்கக்கா, இருந்தாலும் ஏய், அதெல்லாம் பேசாதடா. ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புறேன், அந்த ஆள் அனுப்பி விடு. இல்லக்கா, அது 10 லட்சம் ரூபா கேட்டிருந்தேன். ஏய், என்னடா என்கிட்ட எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவேன், தொலைச்சு. இந்த பாரு, இப்ப நான் அந்த பொண்ணை அனுப்புறேன், அவங்க அப்பனை கூட அனுப்பி வை. அக்கா. இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரிங்கக்கா. அவங்க சொல்ற இடத்துக்கு போய் உங்க அப்பனை கூட்டிட்டு வா, மத்தத அப்புறம் பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வரேன். ஏய் மகேஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ அப்பா எப்படி போனா நமக்கு என்ன? பெரிய இவ மாதிரி அவனை காப்பாத்துறேங்கிற. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, அந்த ஆளை கடத்தினதே நான் தான்க்கா. ஏய், என்னடி சொல்ற? பின்ன கொஞ்ச நேரமாவது அவளை கதற விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். அப்பனுக்கு ஒண்ணுன்னு எப்படி துடிச்சிட்டு ஓடுறான்னு பார்த்தல. அதெல்லாம் அவளே வலிய வந்து போனை குடுக்கறேன்னு சொன்னால, வாங்கிருக்கலாம்ல. அதை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் நம்மள மிரட்டிக்கிட்டு இருந்தா. நீ லூசுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறல்ல, அது அவ்வளவு சாதாரணமா நம்மள்ட்ட கொடுத்துருவாளா? ஏய், அவ குடுக்கறேன்னு சொன்னதை தான் நான் என் கண்ணால பார்த்தேனடி. அதுக்கு என்ன சொல்ல போற? இந்த பாரு, அது ஒரிஜினலா, அதுக்கு எத்தனை காப்பி போட்டு வச்சிருக்கா, அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? என்னடி சொல்ற? ஏங்கா, அவளை சாதாரணமா நினைச்சிட்டியா? பக்கா கிரிமினல். ஆனா கிரிமினலுக்கே கிரிமினல். நாம மட்டும் அவள்கிட்ட இந்த வீடியோ வாங்கியிருந்தா நம்ம கதை கந்தலா இருக்கும். இப்போ அவளுக்கு நம்ம மேல டவுட்டே வராது. அவளை கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சித்திரவதை பண்ணணும். அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து வந்திருந்தா என்கிட்டயே வாலாட்டுவா. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்க வேணா? அந்த வீடியோவை அவகிட்டேந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், அவளை எப்படி திருப்பி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, என்னடி சொல்ற? அவளை கொலை பண்ண போறியா? அவ யாருன்னு என்கிட்ட காமிச்சிட்டேன். நான் யாருன்னு அவன்கிட்ட காமிக்க வேணாம்? காட்டுறேன். இன்னைக்கு நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன். ஏய் ஐயா, எங்க போற? ஐயா, அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, இந்த பக்கத்துல. அங்கேயே நில்லு. இங்க இருந்து யாராவது காலை எடுத்து வச்சீங்க, காலை வெட்டிடுவேன். சிவசாமி முல்ல வந்து வளவை சீல் வச்சுட்டு போயிட்டான். சிவசாமி தோத்து முக்காடு போட்டு உட்காந்துருக்கான்னு ஊரெல்லாம் பேசுறதுக்கா? மில்ல சீல் வச்சாலும் சிவசாமி உடைச்சிட்டு உள்ள போனாயா? சிவசாமினா சிவசாமி தான், அவன் ஆம்பளடான்னு நீங்க எல்லாம் பேசணும். பேசுவீங்க, பேச வப்பே. அது வரைக்கும் ஒரு பையன் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. பெரியவனே, பா, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல? ஆமாப்பா. சொத்து வரி கட்டினியா?
இல்லப்பா, ஏன்? வேலையா இருந்தேன்ப்பா, மறந்துட்டேன். பரவாயில்ல விடு. நம்ம புறம்போக்கு இடத்துல நெல்லு காய வைக்கிறேன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? ஆமாப்பா, உங்ககிட்ட கூட காமிச்சேன். நீங்க கூட பாத்துக்கலான்னு சொன்னீங்க. ஆமால்ல, நான் தான் சொன்னேன்ல. ஏப்பா, இந்த ஊர்ல புறம்போக்கு நிலத்தை யாருமே பயன்படுத்தலையா? சிவசாமி மட்டும்தான் பயன்படுத்தினானா? வேற ஒன்றும் இல்லை. பகையை தீர்த்துக்கிறான், பழியை தீர்த்துக்கிறான், அவ்வளவுதான். அந்த வளவன் பையன் எனக்கு எதிராக நின்று ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறான். விட்டுருவானா? பெரியவனே, அவன் நம்ம மில்லுக்கு ஆரம்பிச்சு விலை கேட்டான்டா. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு. ஏன் மில்லையே விலை பேசுற அளவுக்கு பெரிய ஆளாடியானா? இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்காக சீல் வைப்பானா? நான் வீட்டில் வச்சிருக்க லோட்ட அளவுக்கு போருமாற அவன் சொத்து என்கிட்டே வாலாட்டி பார்க்கறான்ல. பாத்துக்கிறேன்டா, வரட்டும். அண்ணா, என்னண்ணா நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மினிஸ்டருக்கா ஃபோன் பண்ணுவீங்க? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன உங்ககிட்ட சொல்றது? பாரு என்ன நடந்திருக்குன்னு பாரு. ஏன் மில்லுக்கே சீல் வச்சுட்டு போயிருக்கான். அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. உங்களுக்கு இப்ப என்ன, மில்ல திறக்கணும் அவ்வளவுதானே? அது ஏன் பொறுப்பு. அது இப்பயே திறக்கணும். இப்ப இந்த நிமிஷமா திறக்கணும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. ஹலோ, நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். ஏங்க, யாரு கேட்டுங்க சிவசாமி ஐயா மில்லுக்கு சீல் வச்சீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப வந்து தரங்க. ஏங்க, மினிஸ்டர் சொல்லிட்டாருங்க, மில்ல திறக்க முடியுமா முடியாதா? இப்பவே திறக்கணும். ஓகே அண்ணா, பிடிஓ கிட்ட பேசிட்டேன். சாவி ஊராட்சி ஆபீஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்பவே ஆளமிச்சு எடுத்துட்டு வந்து திறக்க சொல்றேன். யாரோ வந்து திறக்கூடாது. ஊராட்சி மன்ற தலைவன் அவனே வந்து திறக்கணும். அவ்வளவுதானே? இப்பயே போனை போட்டுறேன். இரு வெற்றி, அப்பா, அந்த உதவக்கரையை வர சொல்லு. ஏய், இங்க வா. யாரு முன்னால் அவன் வீரத்தை காட்டி ஹீரோ ஆகணும்னு நினைச்சானோ அவன் ஹீரோ இல்ல, வெறும் ஜீரோன்னு தெரியணும். தெரிய வைப்பேன். இவளை போய் அந்த வளம்பையில கூட்டு வர சொல்லு.